சொல்றேன் நான் கேட்டா அப்படியே நான் ஒண்ணு சொல்றேன் நான் கேட்டா இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்து கொண்டு உங்க நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கு டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அவன் மயில கொண்டு வச்சு ஆட்டோ கொடுக்க சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. அங்க அப்படி ஒன்று நடக்க அப்ப நடக்க இல்லைன்னா ஓகே. கொஞ்சம் இல்ல அதான் கொஞ்சம் என்ன அவங்க சொல்றாங்க. இப்ப அங்க வேலைகள் நடக்க இல்லை, அது அப்படிதான் சொல்ல வரீங்க. கடைசியா நடந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை, உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன். உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? ஷுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லேட்டர் காட்டவா? அது நீ எனக்கு தாங்க என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க உங்களோட. நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்கல, அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்கள் சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்து கொண்டு உங்க நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கு டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரி, பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தந்திருக்கிறோம் நாங்க. அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? உங்களை படத்தோட காட்டீங்க. இதுல எத்தனை மில்லியன் ரூபாய் காசு திருப்பி நம்ம எங்க உதவலாம்? அப்ப இல்ல உண்மையில இந்த சேர்த்துட்ட வந்து எங்களுக்கு ஒரு சிஇஓவா தான் நடந்து கொண்டிருக்கிறனாடி எல்லாத்தையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இல்ல நான் கேட்கிற கேள்வி உனக்கு பாவிக்க காசு இங்க இங்க உங்க தென்னங்கண்டு எல்லாம் இங்க உங்க காணி இருக்கிற எல்லாமே இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு. சோ நீங்க இங்க பசங்க அந்த படத்தோட தான் அமைச்சர் இதுதான் இப்ப திருவையாற்றுல அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிற்சியினுடைய எல்லாமே சரிதான். இதுதான் இப்ப எனக்கு இப்படி 7 ஃபைல் இருக்கு இன்றைக்கு. இதுதான் இப்ப இருக்கலாம். இந்த 2வது படம் காட்டுற அமைச்சர் கொஞ்சம் என்ன கலக்க விடுமோ? இந்த தென்னங்கண்டுகள் கணக்கு தெரியுதா? இது சம்பந்தமா 1 வீக்ல நான் ஒரு ரிப்போர்ட் 1 வீக்ல வேண்டாம். நீங்க போய் என்ன தென்னங்கண்ட சிச்சுவேஷன் அந்த இடத்துல எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க நீங்கள்? இவ்வளவுக்கும் பசரோ என்ன ஜோக்கண்டா அமைச்சர் தொடங்கினதா அமைச்சர் இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே நாங்க கண்டாவள பூனேரி மற்றதுதான் போயிருக்கிறோம். நீங்க லால்காந்த் அமைச்சு வந்த விஷயத்தை நீங்க வாசிக்கும் பொறுமோ நீங்கள் மேற்படி முகவரியில் வாசிக்கும் ஆனா செந்தூரனாகிய தங்களின் மேன்மை மிகு கவனத்துக்கு அறிய தரும்படி தினக்களி இருக்கு. கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் லால்காந்த் அவர்களால் தென்னை பயிற்சிகை மற்றும் கச்சான் பயிற்சிகை திருவிழா பகுதியில் வாசிக்க விடுங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? உப உணவு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட பிரதேசத்தில் வார்பார்த்த பயிராக தென்னம்பிள்ளை நாட்டிற்கு கனகச்சிதமாக அமைச்சர் அழைத்து அமைச்சர் முன்னிலையில் ஊழல் புரிந்துள்ளனர். இங்கு கவனிக்க வேண்டிய விடயஞ்சாலில் இப்பிரதேசமானது படித்த வாலிபர் திட்டத்தில் தலா 3 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. அதாவது 1 ஏக்கர் குடியிருப்பு, 1 ஏக்கர் விலங்கு வேளாண்மை, 1 ஏக்கர் மரக்கறி பயிற்சிகள். ஆனால் இங்கு அமைச்சர் லால்காந்தவினால் தென்னை 5 ஏக்கரில் நாட்டப்பட்டு இன்று அவை அனைத்தும் அழிவடைந்து சிறுவர்கள் விளையாடும் துடுப்பாட்ட மைதானமாக உபயோகிக்கப்படுகிறது. மேலும் 5 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் காணி ஒதுக்குப்புற காணிகளாகும். இப்ப அரசியலும் ஊழல் இடம்பெற்றுள்ள என்ற விடயத்தினை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்.
ஒரு கடிதத்தை வாசிச்சு பிடிப்போம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? மேலும் அந்த கடிதம் வந்து உங்களுக்குலாம் இருக்கிற சைன் பண்ணி மொட்டை கடிதம் இல்லையா, சைன் பண்ணி தான் தந்திருக்கீங்க. மேலும் ஊழலுக்காக ஆற்றின் ஒதுக்குப்புற காணியை கரச்சி பிரதேச செயலாளர் தென்னை நடுகு என்ற போர்வையில் அதற்கும் அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நடவடிக்கைகளாக செயற்கையாக வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும் நோக்கமே ஒரு தனிநபர் 2 ஏக்கர் ரை ஆற்று காணியை நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். கையகப்படுத்த அதில் தென்னை நடுகை செய்ய அனுமதித்தில்லை. மேலும் உப உணவு திட்டத்துக்கு தலா 1 ஏக்கருக்கு நீர் வழங்க வேண்டிய நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தென்னை பயிற்சிகை நடுகை காணிக்கு 5 ஏக்கருக்கு நீர் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த தென்னங்காணிக்கு நீர் விநியோகிப்பதற்காக 17ஆம் வாய்க்கால் நீர் சீராக்கியும் வாய்க்காலும் பாரிய அரசு நிதியை பயன்படுத்தி புனரமைப்பு செய்து இலவசமாக நீர் வழங்கி இறுதியில் இந்நீரானது தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்ட பயனாளி குறித்த காணியில் வசிக்காதமையாலும் சீராக தென்னங்கன்றுகளுக்கு நீரை வழங்காத காரணத்தாலும் நீர் வெள்ளமாக காணியூடாக பாய்ந்து ரை ஆற்று கழிவு வாய்க்கால் விழுந்து மீன்விரியமாக உள்ளதுடன் போதிய கண்காணிப்பு பராமரிப்பின்மையால் அமைச்சரால் வழங்கப்பட்ட தென்னங்கன்றுகளும் இறந்து விட்டது. தற்போது இறந்த தென்னங்கன்றுகளுக்கு அரச பசலையும் விநியோகிக்கப்பட்டு மோசடி பெற்றுள்ளது. இங்கு விவசாய திணைக்களம் வடமான தென்னச்செய்கையும் கச்சாஞ்செய்கையும் என்று கூறி பாரிய அரச உர மோசடி செய்துள்ளனர். இறுதியில் இந்த புதிய அரசிடம் மிக நுட்பமான முறையில் அரச நிதியினை கமல் அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் மோசடி செய்துள்ளார் என்றபடியே குறிப்பிடத்தக்கது. உங்கள் சம்பந்தமா 7 ஃபைல் இருக்கு. என்ன சிக்கலும் இல்லை. ஆனா இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு சென்ஸ் கூட கவர்மெண்ட் செலவழிக்கல. ஒரு அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் யார் கொடுத்தது? தென்னம்பிள்ளை கொடுத்தது கோகனட் போட்டால கொடுத்தது. அது ஆட் தென்னம்பிள்ளை காணி காசு கோகனட் போட்டால கொடுத்த தென்னம்பிள்ளை. அதுதான் அந்த தென்னம்பிள்ளை யார் கோகனட் போட்டு யார் கொடுத்தது? அது என்ன பிரதியாணையாளர் ஊழல் செய்தவர்கள். கொஞ்சம் நிலவா நான் உங்களை கேட்கலாம்டா. இந்த கச்சான் விளக்கறேன். கோகனட் போடே நாம நடந்துட்டோம். இல்ல 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 உங்களுக்கே கோகனட் அப்ப இப்படிதான் அந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல ஆணில புடிங்கனால நீங்க போய் நீங்க ஆணில புடிங்கனால பாட்டுங்க. அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா வெளியில போங்க. අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීයට බඩේන ජීයට අභූත චෝදනා එහෙම කරන්න බෑ. එහෙම කරන්න බෑ. හරි ඒ වෙලේ කියලා ඒ වන්දනාවේ දෙපොන්න කියන දෙනවා නඩුවක් පාන මෙතන කරුව அவன் மயில கொண்டு வச்சு ஆட்டோ யாருக்கு போலீஸ கொடுங்க லஞ்ச ஊழலை கொடுங்க கால படுத்து நீங்க வந்து ஆட்டோ வெந்து போய் ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் விசாரிக்கிறது அப்படி என்ன விசாரிங்க அது ஒரு நிமிஷம் இருங்க. அபாண்டமான போலீஸ் மாத்தாங்க. ஜிஏ வேலை அபாண்டமான போலீஸ் இருக்கின்ற ஆட்கள் இந்த கூட்டத்தை நடத்த முடியாது. சரி ஆதார ஆளத்தோட கொண்டு கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் கொள்கத்தான் கூட்டம் நடந்த சரியா அதிகாரிகளை பேசுறவே உறுப்பினர் முட்டாளர்கள்
அரசாங்க அதிபரை நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொன்னா கல்லர் காப்பாத்துறீங்கன்னா நேர்மையா யாரும் கேள்விக்குள்ளாக அரசாங்கங்களை பற்றி கணக்கக்கூடாது ஒரு கேள்விக்குள்ளாக வைத்தியமாக நடக்கக்கூடாது கூட்டங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பெட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 07687824824. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.